நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். கூட்டணிக்கு ஏன் போக மாட்டேன்றாரு. நான் தனித்து தான் போட்டி விடுவேன். திருட்டு போய் கூட சேர விருப்பம்லன்றதான். அப்ப நீங்க எல்லா கட்சியும் திருட்டு போயின்னு சொல்றீங்களா? இல்லை, நீங்க மறுப்பீங்களா? திருடனோட பங்குதாரர் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 2 வயசு குழந்தைய திமுக பாலியல் பண்ணதை பத்தி ஒரு ரூபாயே பேசல. கேட்டா இல்ல, நான் பேசும்போதுல நீங்க திமுகவே கார்னர் பண்ணீங்க. மத்த கட்சியில சரி, இப்ப ஆட்சியில யாருமா இருக்கா? ஒபாமாவா? இப்போ திமுக இருக்கனால திமுக பேசுங்க. இதே இடத்துல அதிமுக தான், நீங்க அதிமுக டார்கெட் பண்ணுவீங்க. பேசத்தானே பண்ணுவோம். ஜெயகடா பிள்ளைக்கு நான் கருணாநிதினு பேர் வைக்கிறேன். உன் குடும்பத்தில் இவ்வளோ பிள்ளை பிறந்துச்சு, அதுக்கெல்லாம் கருணாநிதினு பேர் வைக்கல. புதுசாக உருட்டுவாங்க, புரியுதுங்களா? கிட்னி திருடுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு. உங்களை அடித்து விரட்டணுன்றதுக்காக தான் அவர் கட்சிக்குள்ளே வந்தார். நீ எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீ மோடியாக இருந்தாலும் சரி, டேடியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாரா? சமரசம் இல்லாமல் நிற்கிறாரா? அப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கிறது வரைக்கும் வரலாறுல இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் உலகம் முழுக்க இருந்து திரண்டு வரானுங்க, நீ ஓட்டு போடணும் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ட்டு. சீமானுடைய கட்சியோடைய அந்த ஐடி விங்க மெயின்டைன் பண்ணுற லேடி, அவங்க சொன்ன காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 செல்ஃபோன் வச்சுங்க, எப்படி 5 சிம் கார்டு வச்சுங்க, 10 ஃபேக் ஐடி வச்சுங்க, இஷ்டத்துக்கு எழுதுங்கன்னு சொன்னாங்கல்ல. உன் கட்சிக்காரனே வச்சு நீ 10 ஃபேக் ஐடி வச்சு எழுத சொல்கிறீங்க. இது உனக்கு கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை? சீமானுக்கு அசிங்கமா இல்லைன்னு நான் கேட்குறேன். செய்ய சொன்னியா இல்லையா? இந்த மாதிரி ஓவராக வசனம் பேசிட்டு சுற்றினவங்க எல்லாத்துக்கும் இந்த வாட்டி சீட்டே கிடையாதுமா. மனோ தங்கராஜ் சீட்டு கிடையாது, கிளம்பு காத்து விட்டுட்டாங்க. சத்யராஜ் மக, கட்டப்பா மக, அந்த விட்டுல சீட்டு கிடையாது, கிளம்புட்டாங்கல்ல. போஸ் வெங்கட் என்ன பேச்சு, கிளம்பு காத்து விட்டுட்டாங்களா? பொன்ராஜ் பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தாவேக்கால இருக்கிறவங்க கொடுத்தீங்கல. ஏன்னா நாங்கள் மானம் கட்டு போயிலுங்க, பெண்களை அப்படியே பார்த்து என்ன சொன்னாலும் கம்முன்னு இருப்போம். ஒருவேளை அவர் போக்குவரத்துமா இருந்திருப்பாரு, அதனால டக்குன்னு அவருக்கு அந்த பேச்சு வந்துருச்சு அப்படின்னு தானே சொல்றாங்க. நீ அப்துல் கலாம் பேர் வச்சு பிச்சை எடுத்துனா இருக்கிற. அவர் இறந்த பிறகு நீ என்ன பண்ண? அவர் பேர் வச்சு கட்சி ஆரம்பிச்ச. அவங்க வீட்டுல கூப்பிட்டு விளக்கு மாத்தல அடிக்காத ஒரே அடிச்சிட்டாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க டிவிகே மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் சார். அவங்க வாங்க இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் களத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தேர்தலுக்கு வந்துட்டு ஏப்ரல் 23, இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நெருக்கமா அப்படியே ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ 234 தொகுதிக்கும் இவர் எப்படி டைரக்டாவே பிரச்சாரம் பண்ணுவார்? ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஒரே நாள்ல வந்துட்டு எத்தனை இடத்த போய் அவர் பார்ப்பார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரம்பூர் தொகுதி தான் அவருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. பெரம்பூருக்கும் இவருக்கு அகெயின்ஸ்டா நிறைய கட்சிகள், பாமக ஒரு பக்கம் இருக்காங்க, திமுக ஒரு பக்கம் இருக்காங்க, இவருக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. இப்போ அங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து எப்படி 234 தொகுதி எப்படி அவர் கவர் பண்ணுவார்? அதே டியூரேஷன் தானே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அவங்க எப்படி கவர் பண்ணுவாங்க? அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சீமான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் ஆரம்பிக்க போறாரு. ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சாரா ஆரம்பிக்கலையா? ஆரம்பிக்க போறாரு. ஆரம்பிக்கல இது வரைக்கும். சீமான் அவரும் ஆரம்பிச்சிட்டாங்களே போன வாரத்துல இருந்து. அவங்க எப்பயுமே கூப்பிட நிக்கிறவங்களை போய் ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. அதை விட்டுருங்க. அவர் ஆரம்பிச்சாதானே ஆரம்பிக்கதானே முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்து பழகிட்டான். இலவசம் நாளைக்கு புள்ள கொடுப்பாங்க, வாங்கிக்கிறான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கியா நீ? அதனால விடுங்க. அப்போ அதே டைம் டியூரேஷன் தான் இவங்க 2 பேருக்கு இருக்கு. ஏன் இவங்க 2 பேரும் நீங்க கேட்கல? ஸ்டாலின் சார் ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, எப்படி சார் எல்லாத்துக்கும் ஊர் போறீங்க? ஏன் இவரை கேட்கறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து பல வருஷங்களா இருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருக்காங்க திராவிட கட்சிகள். அவங்கள பத்தி நம்ம இப்ப ஏன் எல்லாரோட போக்கஸை வந்து விஜய் மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஏன் இருக்குன்னா, புதுசா வந்த கட்சி என்ன பண்ண போறாங்க, இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். எதிர்பார்ப்பு சார். ஆமா, திருட்டு போய் அடிக்கிறது நீங்க பாப்பீங்க. தளபதி காலத்துல இறங்கி அடிப்பாரு, நீங்க பாப்பீங்க. தேர்தல் ஆணையத்திடம் போயிட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுக்க போயிருக்காரு தளபதி. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆக்சுவலா இவரு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. மார்னிங் 10 o'clock பெரம்பூர், 1 o'clock வந்து வில்லிவாக்கம், அண்ணா நகர், இப்படி எல்லாமே பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் தேர்தல் அதிகாரி வந்துட்டு 2 o'clock தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது எதை காமிக்கிறது? அவ்வளோ ஷார்ட் டைமில் இவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இவரை வீழ்த்தணுன்றதுக்காக 40 கட்சி ஒன்று சேர்ந்துருக்கு. கேட்டுங்களா? அதில் பிஜேபியும் இருக்குது, திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. புரியும். கூட்டணிக்கு ஏன் போக மாட்டேன்றாரு. எப்படி? நான் தனித்து தான் போட்டி விடுவேன். திருட்டு போய் கூட சேர விருப்பம்லன்றதான். அப்போ நீங்கள் எல்லா கட்சியும் திருட்டு போயின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் மறுப்பீங்களா? திருடனோட பங்குதாரர் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 2 வயசு குழந்தைய திமுக பாலியல் பண்ணதை பத்தி ஒரு ரூபாயே பேசல. கேட்டா இல்ல, நான் பேசும்போதுல நீங்க திமுகவே கார்னர் பண்ணீங்க. மத்த கட்சியில சரி, இப்ப ஆட்சியில யாருமா இருக்கா? ஒபாமாவா? சரி, இப்போ திமுக இருக்கனால திமுக பேசுங்க. இதே இடத்துல அதிமுக தான், நீங்க அதிமுக டார்கெட் பண்ணுவீங்க. பேச தானே பண்ணுவோம்.
நான் கேட்டது கூட்டணி ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். அதுதான் சொன்ன திருட்டு போய் கூட சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். திமுக கூட போவாதீங்க, என்டிகே இருக்குல்ல. புனிதர்களா? சிரிப்பு வருதுல்ல. ம். அப்புறம் அவங்க புனிதமான ஆட்சி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி தானம்மா இம்மா இவங்களுக்கு டெய்லி பாலியல் வழக்குன்னா அவங்களுக்கு ஒரு பொள்ளாச்சி வழக்கு. துப்பாக்கி சூடவே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். கம்பராமாயணத்தில் எழுதுன ஒரு கம்பன் அதுலேயே இருக்குது, அதுவே தெரியாமல் சேர்க்கலான்னாரு. இந்த பக்கம் இவர் வந்து ஜெயக்கடான்னு பேர் வச்சுட்டு சுற்றுறாப்புல ஸ்டாலின். அப்படி ஒரு பேர் இருக்குது ஜெயக்கடான்னு. ஜெயக்கடா பிள்ளைக்கு நான் கருணாநிதினு பேர் வைக்கிறேன்னா, உன் குடும்பத்தில் இவ்வளோ பிள்ளை பிறந்துச்சு அதுக்கெல்லாம் கருணாநிதினு பேர் வைக்கல. புதுசாக உருட்டுவாங்க, புரியுதுங்களா? கிட்னி திருடுன்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடு. புரிஞ்சா உங்களுக்கு? மருத்துவ பயனாளிகள் என்ன மாற்றத்தை செஞ்சுட்டாங்க சொல்லுங்கள்? ஒரு மாற்றமும் செய்யலை, எல்லாத்துக்கும் ஏமாற்றம் மட்டும்தான். வந்தான் டிக்கெட் எடுக்காமல் ஒரு ஆள் வந்தான்னு ஒரு வரலாறு இருக்குது. ஆசியாவில் இன்றைக்கி பெரிய பணக்கார குடும்பமாக இருக்குன்னு இன்னொரு வரலாறு இருக்குது. கடைசி வரைக்கும் ஓட்டுக்கு சீட்டுக்கு நம்ம மக்கள் வந்து கையேந்து நிற்கிறோம், ரேஷன் கடையில் போய் நிற்கிறோம், வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம், குடிகாரனா மாற்றி வச்சிருக்க, சாதிக்குள்ளே சிக்க வச்சிருக்க. அதை தாண்டி நீ என்ன செஞ்சிருக்கு புதுசாக? உங்களை அடித்து விரட்டணுன்றதுக்காக தான் ஒரு கட்சிக்குள்ளே வந்தார். நீ எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நீ மோடியாக இருந்தாலும் சரி, டேடியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் எதிர்ப்பு எதிர்த்து நிற்கிறாரா? சமரசம் இல்லாமல் நிற்கிறாரா? அப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்க இது வரைக்கும் வரலாறுல. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் உலகம் முழுக்க இருந்து திரண்டு வரானுங்க நீ ஓட்டு போடணும் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ட்டு. இப்போ தாவேகா கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு இப்போ ஜென்சி கிட்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்களா, இல்ல 80s 90s அந்த பீரியட்ல வந்தவங்கள்ட்ட ஒரு வரவேற்பு இருக்குங்களா? யார்கிட்ட நல்ல வரவேற்பு? எல்லாத்துட்டையுமே இருக்குமா? ஓவரால் எல்லார்கிட்டயும் இருக்குன்னு சொல்ல வரீங்க? எல்லாத்துட்டையும் இருக்குது. பெரியவங்க எல்லாத்தையும் சின்ன பசங்க அவங்களே பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில். அதாவது ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்கான். நான் எல்லார் வீட்டுலையும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சான்றது தான் நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? உங்களுக்கும் தெரியும், பப்ளிக் பைட் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். காலங்காலமாக நான் திமுக தான் போடுவேன், அதிமுக தான் போடுவேன்னு சொல்லவங்கள பிள்ளைங்கள் கேட்குறாங்க. உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஆட்சியில் என்ன நடந்துச்சு, என்ன மாறுதல் ஏற்படுச்சுன்னு கேள்வி கேட்கும்பொழுது ஓட்டு போட்ட பெற்றோர்கள்ட்ட பதில் இல்லை. சும்மா சிம்பிள் காலங்காலமாக எங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டாங்க நம்ம போடுறோம் அப்படின்ட்டு. மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் இது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி திமுகனா திமுக, அதிமுகனா அதிமுகன்னு பழக்கி வச்சிட்டாங்க. இவங்க தான் நம்மால் என்னடா செஞ்சான் பெருசாக அவங்களுக்குனா ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை இளைஞர்கள் மாற்றுறாங்க. ஏன்னா முதல் முறையாக இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வான்னு சொன்ன தளபதி விஜய் அவர்கள். அதனால தான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து, டீசரை பார்த்துட்டு இருந்த பசங்க இன்றைக்கி முழுக்க அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இப்போ நம்ம பேசுகிற டிபேட்லாம் யார் உட்காந்து பார்க்குறா? யங்ஸ்டர்ஸ். அவன் தான் கொண்டு போய் சேர்க்குறான், அவன் தான் எல்லா மெசேஜும் எடுத்து கடத்துறான் பொழுது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்கிறது தான் விஜயோடைய வேலை. ஸோ 70 வருஷமாக மாற்ற முடியாததை நிச்சயமாக மாற்ற முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சரி பண்ணுவார். அதுதான் தளபதி வந்திருக்கிறாரு. மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அவர் மேலே இருக்க பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. ஒன்று நெகட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதெல்லாம் எப்படி அவர் இனிமேல் வரக்கூடிய காலங்களை ஃபேஸ் பண்ண போகிறார்? இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணார்? சொல்கிற நாய் சொல்லிக்கிட்டார் நாயை, எனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக, ரொம்ப ஸ்டெப்பனாக, மக்களுக்குள்ளேயும் இளைஞருக்குள்ளேயும் பெரிய ஒரு ஆஸ்லேஷன் இல்லாமல் அவங்கள வந்து தப்பாக வழி நடத்தாமல். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாக்கா இங்கே உட்காந்து பிரித்து எடுத்துருவாங்க. அந்த பசங்களை வன்முறைக்குள்ளே புகுத்தாமல், சாதிக்குள்ளே சிக்க வைக்காமல், சாரத்துக்குள்ளே சிக்க வைக்காமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிட்டு இருக்காருமா. அதே மாதிரி தான் கொண்டு போவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுடைய இந்த கட்சியில் இருக்க நீங்கள் மாநில செய்தி தொடர்பாக இருக்கீங்க, நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கீங்களே, உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவர் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு? எந்த அளவுக்கு உங்களெல்லாம் தயார்படுத்தி ஒரு களத்தில் போய் மீட் பண்ணணும்னா எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசி தயார் பண்ணி? 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த ஊர்ட்ராங்கலாம் அதெல்லாம் கிடையாதுப்பா, நிச்சயமாக நம்ம பிஜேபியோட கூட்டணி போகல, தைரியமாக இருக்குன்னு அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு சொன்னால் தான் இன்றைக்கி ஸ்டாலின் மாதிரி உருட்டிட்டு மாற்றி பேசுறதும் கிடையாது. எடப்பாடி மாதிரி வந்து சிறுபான்மை பாதுகாவலர் நாங்கள் தான், இனிமேட்டு பிஜேபியோட போக மாட்டோம்னு சொல்லிட்டு உருட்டுறதுக்கு இவர் ஆள் கிடையாது. இவர் ஸ்டெப்பனாக ஒரு முடிவு எடுத்தது தான். எங்களோட நல்ல இன்ட்ராக்ஷனில் இருக்கார். தலைவர் எங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், எப்படி பேசணும் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அவர் சொல்லி தான் நாங்கள் தைரியமாக எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பொழுது களம் மாற்றத்திற்காக விரும்புதுமா, மக்களும் அதுதான் விரும்புகிறாங்கன்னும் பொழுது காலம் தேர்ந்தெடுத்து கொடுத்த மாபெரும் தலைவன் விஜய் அவர்களை நோக்கி இன்றைக்கி அரசியல் களம் மாறுது. உலகம் முழுக்க அங்கேருந்து கிளம்பி வராங்க, பிற மாநிலத்திலிருந்து கிளம்பி வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த களம் தளபதி சொன்னது போல் வரலாறு காணாத ஒரு புதிய எலெக்ஷனாக இருக்கும். இப்போ பொன்ராஜ் வந்துட்டு தாவேகா கழகத்தில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஆதரவு எல்லாருமே அந்த இருக்க குறிப்பாக பெண்களை மட்டும் ஒரு மாதிரி இழிவாக பேசினார். அதுக்கு வந்துட்டு சீமான் அண்ணன் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுவேன்ப்பா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நடிகர் சிவகார்த்தினை பற்றி தப்பாக பேசினாங்க உங்கள் ஆதரவாளர்கள், அதுக்கப்புறம் அஜித்தை பற்றி தப்பாக பேசினாங்க உங்கள் ஆதரவாளர், ஏன் என்னைய கூட பேசினாங்க, அப்போல்லாம் வந்துட்டு உங்கள் கட்சி தலைவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, பெண்கள் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம கட்சியில் தான் அது நமக்கு தான் அவமானம், ஒரு அறிக்கையே கொடுக்கல. ஆனால் பொன்ராஜ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே டிஜிபி ஆஃபீஸ் எந்த டைம் கூட பார்க்காம உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதை எதை காட்டுகிறது? எங்கள் வீட்டு பெண்களை குறித்து இழிவாக பேசினா எவனாக இருந்தாலும் செருப்படி விழுகும்ன்றது காட்டுது. 2வது விஷயம், சீமானுடைய கட்சியோடைய அந்த ஐடி விங்க மெயின்டைன் பண்ணுற லேடி, அவங்க சொன்ன காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 செல்ஃபோன் வச்சுங்க, எப்படி 5 சிம் கார்டு வச்சுங்க, 10 ஃபேக் ஐடி வச்சுங்க, இஷ்டத்துக்கு எழுதுங்கன்னு சொன்னாங்கல்ல. உன் கட்சிக்காரனே வச்சு நீ 10 ஃபேக் ஐடி வச்சு எழுத சொல்கிறீங்க. இது உனக்கு கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை? சீமானுக்கு அசிங்கமா இல்லைன்னு நான் கேட்குறேன். செய்ய சொன்னியா இல்லையா? அஜித்தை கேவலமாகப்படுத்துனது யார்? காட்டு பார்ப்போம். சாட்டை துறைமுருகன் சீமான் தான் அஜித்தை கேவலமாகப்படுத்து. மலையாளின்னு சொல்லி பேசுனது யார்? சீமான் தானே பேசினாரு.
சாட்டை தானே பேசினாரு. தலைங்கிறடா தருதலைங்களான்னு சொல்லி பேசினது யாரு? எங்கள் கட்சிக்காரன் பேசினான்னு ஆதாரம் காட்டு. நீயே ஃபேக் ஐடி உருவாக்கிட்டு நீயே அதில் விஜயோட புகைப்படத்தை போட்டுட்டு நீ வதந்தி பரப்பு, அதை நாங்கள் நம்பணுமா? நான் சொல்கிறேம்மா, பொன்ராஜ் சொன்னது தப்புனாக்கா தப்புன்னு தானே சொல்லணும், சரியா? நாமள ஏன் சொல்லலை? நீ ஏன் சொல்லலை? ஏன்னா அவரே என்ன சொல்லி வச்சிருக்காரு, நித்யானந்தாட்ட காசு இருக்குது பணம் இருக்குலாம் எனக்கு பிரச்சனை கிடையாதா, பூரா வெள்ளக்கார ஃபிகராக வச்சிருக்கான், சின்ன சின்ன பிள்ளைகளாக வச்சிருக்கான். சொன்ன பிள்ளைல இந்த கேவலமத்த கருமத்தை இப்போ நம்ம என்ன செய்யுது? மக்கள் போட்டுட்டு இருக்காங்களா, ஒரு பொறுக்கிக்கு இன்னொரு பொறுக்கி சப்போர்ட்டான்னு கேட்குறாங்க. பொது வெளியில் இப்போ எல்லாரும் அப்படி தானே பேசுகிறாங்க. ஏன்னா பெண்களை எப்படி இழிவாக பேசக்கூடாதுல்ல. நீங்கள் இப்படி தான் வேல்முருகன் பேசினார், மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்க தங்கம் பயிரை கொடுத்ததை வந்து இதுக்கு கூட்டி கொடுக்கலாம்ன்ற வார்த்தையை அவர் பேசும்பொழுது தானே வந்து பெரிய சர்ச்சைகள் இருக்குது. இன்றைக்கி வேல்முருகன் நிலைமை என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தெருவில் நிற்பன்ட்டு. இன்றைக்கி நிற்கிறாப்புல பார்த்தீங்களா? திமுக பொருந்தலிடுச்சா? ஒரு சீட்டு கூட கிடையாதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஓவராக வசனம் பேசிட்டு சுற்றினவங்க எல்லாத்துக்கும் இந்த வாட்டி சீட்டே கிடையாதுமா. மனோ தங்கராஜ் சீட்டு கிடையாது, கிளம்பு காத்து விட்டுட்டாங்க. சத்யராஜ் மக, கட்டப்பா மக, அந்த ஊட்டு விட்டுல சீட்டு கிடையாது, கிளம்புட்டாங்கல்ல. போஸ் வெங்கட் என்ன பேச்சு, கிளம்பு காத்து விட்டுட்டாங்களா? முழுக்க அதே மாதிரி நம்ம பொன்முடி சைவ வைணவத்தை குறித்து வந்து பாலியல் தொழிலோட ஒப்பிட்டது, பெண்களை ஓசின்னு சொல்றது, எஸ்சி தானே கேட்கறது, இவ்வளவு கேவலமாக செஞ்சிருக்கிற, சீட்டு கிடையாது. ஆனால் அவர் மகனுக்கு சீட்டு உண்டு. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சிலர் எல்லாருமே, ஒரு சில பத்திரிகையாளர் மற்றும் எல்லாருமே வந்துட்டு அவர் பொன்ராஜ் பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா தாவேக்கால இருக்கிறவங்க கொடுத்தீங்கல, ஏன்னா நாங்கள் மானம் கட்டு போயிலுங்க, பெண்களை அப்படியே பார்த்து என்ன சொல்லலாம் கம்முன்னு இருப்போம், ஒருவேளை அவர் போக்குவரத்துமா இருந்திருப்பாரு, அதனால டக்குன்னு அவருக்கு அந்த பேச்சு வந்துருச்சு அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லை, அவங்க பேசுனது தவறு இல்லையா, அதை கண்டிச்சிருக்கலாமே. அதாவது அவங்க ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு நடிகர் என்ற அந்த பிம்பத்தை, சரி, ஒரே ஒரு பெண்ணு பேசுறதுக்கு ஒட்டு மொத்தமா தாவேக்க பெண் நிர்வாகிகள் அவங்களை ஆதரிக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எப்படி விபச்சாரின்னு சொல்லுவேன்? இல்லை, இன்னொரு பெண் கூட சொல்லிருக்காங்க, என் அண்ணன் விஜய் வந்துட்டு என் அண்ணனை வந்துட்டு ஓகே சொன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பொண்ணு, அதாவது அவங்களை நம்ம இன்னோசென்ட்டா கூட எடுத்துக்கலாம், ஒரு ஆர்வ கோளாறுல. சரி, நான் கேட்குறேன், சொல்லுங்க. எத்தனை நடிகர்களுக்கு நம்ம பார்க்குறோம், ரஜினியிலேருந்து நம்ம பார்க்குறோம், இப்போ இருக்க சமகால நடிகர் வரைக்கும் கல்யாணமே முடிஞ்சிருந்தாலும் எத்தனை பெண் ரசிகர்கள் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. சொன்னாங்களா? ஒரு செய்தியாளரை ஒரு தந்தை பெரியார் இப்போ உயர்ந்து நான் கட்டிப்பேன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் ஒரு மேடையில் பேசினாங்கன்னே இருக்கா உங்களுக்கு? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ ஆபாசமாக செத்துருப்பீங்களா? இல்லை, நாங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ அவர் ஒரு கட்சி தலைவரை போய் இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு தவறா ரெண்டு பேர் பேசினா அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்ச தவறுன்னு தானே சொல்லணும். உனக்கு அறிவு இருக்குல்ல? மூளை கொண்டு போய் எங்க கசாப்பு கடையில் ஏதாவது வித்துரு வேண்டியான்னு. அந்த ஒரு பெண் சொன்னதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒட்டுமொத்த பெண்களையும் இவ்வளவு கேவலப்படுத்துற உரிமை அதிகாரம் உனக்கு எவன்டா கொடுத்தது? நீ அப்துல் கலாம் பேர் வச்சு பிச்சை எடுத்துனா இருக்கிற. அவர் இறந்த பிறகு நீ என்ன பண்ண? அவர் பேர் வச்சு கட்சி ஆரம்பிச்ச. அவங்க வீட்டுல கூப்பிட்டு விளக்கு மாத்திர அடிக்காத ஒரே அடிச்சிட்டாங்க. அவரே மிக எளிமையாக வாழ்ந்தார். 2 செட்டு ட்ரெஸ், 2000 ரூபாய் பணம் தான் அவர் இறக்கும்பொழுது கூட இருந்துச்சு. அவ்வளவு எளிமையா வாழ்ந்த ஒரு தலைவரை வந்து நீ கேவலப்படுத்துற மாதிரி அவர் பேர்ல கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிளப்புக்கு வழி இல்லாமல் இந்த பக்கம் திமுக பக்கம் ஏறி நின்றுட்டு இப்படி கேவலமாக அவதூறாக பேசிட்டு நான் சொன்னது சரிதான் மறுபடியும் நீ பேசுறேனாக்கா உனக்கு என்ன ஏகத்தாலும் இருக்கும்? நியாயமா என்னோட நீங்க தான் கோவப்படணும், நான் தான் கோவப்பட்டு கிடக்குறேன். நீங்க ரொம்ப அதை ஈஸியா கடந்து போற மாதிரி. இல்ல அப்படி நாங்க பெண்ணா எங்களுக்கு அது மேல கோவம் இருக்கு. ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த பெண்களையும் அவர் தாவேக்கான்னு குறிப்பிட்டு பெண்கள்னும் போது இப்ப ரீசெண்டா வந்து எல்லாருமே தாவேக்காக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே கண் கூட அந்த இடத்துல எங்க கோபத்தையும் நாங்க வெளில காமிச்சிட்டு தானே சார் இருந்தோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். இல்லம்மா, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? திமுகல பெரும்பாலும் வந்து ஒரு பெண்ணை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னாக்க முதல் எடுத்தோடனே அவங்க கேரக்டரை குறித்து பேசிடுறது. புரியுதுங்களா? அவங்களோட எடுத்தோடனே விபச்சாரி, அவங்கள வந்து அந்த பிம்பத்துக்குள்ள தள்ளி அவங்கள முடக்கிறது. நீங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்துச்சு? அந்த பெண்களை திட்டமிட்டு முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யறாங்களே. பெண்கள் எங்க போனாலும் இப்போ எஸ்வி சார் என்ன பேசி வச்சிருக்கிற? புதருக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு கேட்குற? உனக்கு புத்தி இருக்கா? ஏன்டா 70 வருஷமா டாய்லெட் கூட கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் தான் திராவிட கட்சி வச்சிருக்காங்கன்ற அந்த அறிவு உனக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை விட்டுட்டு ஏன் புதருக்குள்ள போகணும்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது அப்போ இயற்கை உபாதை கழிக்க போன பெண்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க. அப்போ அப்படிதான் பொறுக்கித்தனமா இங்கே வந்து கஞ்சாவை அபினி புலங்க விட்டு நாங்கள் இப்படிதான் செய்வோம்னு சொன்னாக்க இது என்ன மூலக்கட்டத்தனமான பேச்சு தானே? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆட்சி செய்யறது துப்புலாத ஆட்கள் ஆட்சியில் உட்கார வச்சா அதான் சொல்லுவாங்கல்ல, சாத்திரங்கள் பிணம் தின்னும்னு. சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னும். அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்து மறுபடியுமே அதே தான் சொல்றேன். அந்த பொன்ராஜ் இந்த இஷ்யூ வெளில வந்ததுல இருந்து இதை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு எண்ணிக்கை வந்து செதறுவதற்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க. இவ்வளவு நாள் அமைதியா வந்துட்டு இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசணும்? யாரு? சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. டிஎம்கேவுடைய ஓட்டு எண்ணிக்கையும் தாவேக்காவுடைய ஓட்டு எண்ணிக்கையும் சிதறுவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. யாரு? பொன்ராஜா. அதில் அவரு ஒரு முக்கிய பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ கேவலமாக பேசின ஒரு விஷயத்த நார்மலைஸ்ட் பண்ணி நீங்கள் பேசவே கூடாதுல்ல. புரியுதுங்களா? அவன் ஆபாசமாக எல்லா பெண்களையும் பேசினா தப்புன்னு சொல்லிட்டு போயிடணும். இதில் எங்கிருந்து வந்துச்சு ஓட்டு? பெண்கள் ஓட்டு வந்து சிதறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. யார்கிட்ட வந்து சிதறும்? திமுக சிதறுமா? திமுகவும் சரி தாவேக்காவும் இருக்க ஓட்டுகள் வந்து சிதறும் அப்படிங்கிற, அதனால தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க. யார் பிளான் பண்ணி பேசுறது சொல்லுங்க?
சார் இதுக்கு பின்னாடி இருக்க ஐடி திமுகவா அல்லது வந்து பொன்ராஜா? பொன்ராஜ் யார்கிட்ட இருக்காரு உங்களுக்கு தான் தெரியும். யார்கிட்ட இருக்காருமா? அவர் எங்க போக்குவரத்துமா இருக்காரு, யார்கிட்ட இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? கட்சிக்குள்ள நான் சொல்றது, கட்சிக்குள்ள எங்க இருக்காருன்றது தெரியுதுல எல்லாத்துக்கும். மக்களுக்கு புரியுதுல யார் பேச வைக்கிறாங்கன்னு, யார் அவதூறு பண்றாங்கன்னு தெரியுதுல. ஏன் பேச வைக்கிறீங்க? ஒண்ணு பாலியல் அத்துமீறல், இல்லாட்டி இப்படி கேவலமா ஆபாசமான பேச்சு. எஸ்வி சேகர், பொன்ராஜ் போல நபர்களை ஏன் பேச வைக்கிற? கடைசி வரைக்கும் இந்த திருட்டுத்தனம் பண்ணி தான் ஆட்சி செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் இங்க உட்காந்துருக்கான்ல, அவனுடைய ஆட்சி முறை அந்த கேவலமான ஆட்சியை பத்தி பேசிடக்கூடாது. திட்டமிட்டு டைவர்டிக் பாலிடிக்ஸ் இது வந்து, புரியுதுங்களா? அதற்காக பெண்களை குறித்து கேவலமாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது செஞ்சுட்டு இருக்காங்க. தவிர நான் திருடாம ஆட்சி செஞ்சேன் சொல்றா திமுக பார்ப்போம். சொல்லிடு, நேர்மையாக ஆட்சி செஞ்சேன் சொல்லு பார்ப்போம். துப்பு கட்டவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு உட்காந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நபரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 கட்சி சேர்ந்து ஒரு நபரை எதிர்க்குது. நல்லது மட்டுமே சேர்ந்து அரசியலுக்கு வந்து ஒரு நபரை எதிர்க்கிறேன்னா, அப்போ இதில் யார் சரியான தலைவன் மக்களுக்கு புரிதல? இளைஞர்களை அரசியல் படுத்திட்டாரா இல்லையா? இன்னைக்கு அந்த பசங்க தானே டஃப்பாக இருக்காங்க உங்களுக்கு. ஜென்சி கிட்ட தாண்டி நிற்குமா? நேற்று நான் போகும்பொழுது ஒருத்தர் நபர் வந்து எங்கிட்ட பேசும்போது சொன்னார், 38 ஓட்டு எங்கள்கிட்ட இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்களாம் வந்து விஜயோடைய ரசிகர் கிடையாது. ஆனால் அரசியலில் எங்களை திமுக அதிமுக பிடிக்கவே இல்லை, வெறுப்பின் உச்சத்தில் இருக்கும் இவர் செய்யக்கூடிய விஷயத்தினால. அதனால் நாங்கள் வந்து அவர் ஓட்டு போடுவோம். என் பிள்ளைகள் முழுக்க அடுத்த தலைமுறை எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போகிறோன்னு சொல்கிறோம். ஓவராலாக என் ஒரு வீட்டில் மட்டும் 38 ஓட்டு இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. உங்களுக்கும் தெரியும், நீங்கள் களத்தில் பேசியிருப்பீங்க எல்லா மக்கள்கிட்ட பொழுது. ஸோ நிச்சயமாக நல்லதே நடக்கும். சார், திமுக ஆட்சியில் இவ்வளோ தப்பு நடந்துச்சு, அதை பற்றி ஏன் கேட்கவே மாட்டீங்க? அதுவும் கேட்டுட்டு தான் சார். நீங்கள் திமுக அவங்க செய்யக்கூடிய அந்த அஜெண்டாக்குள்ளே போய் சிக்கக்கூடாதுமா. ஏன்னா நீங்கள் 4வது தூண் ஊடகம் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது சார், அந்த 2 வயசு குழந்தைய பார்லிமெண்ட் பண்ணுறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. 80 வயசு மூதாட்டி, 60 வயசு மூதாட்டி வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, யாருக்குமே பாதுகாப்பில்லா சூழல் இருக்க, இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் திருக்கிட்டே இருக்கிறாங்க. பிஏஓ வெட்டினாங்க, ராணுவ வீரரை வெட்டினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்டான போலீஸ்கார முதல் கொண்டு வெட்டி லாரி ஏற்றி கொண்டானுங்க. பத்திரிக்கையாளர் கடத்தி கொண்டு போய் அடிச்சானுங்க. 10 ரூபா பாட்டில் வாங்குறானுங்க. இவங்களுக்கு முறைகேடாகவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஜெகத் ரட்சகனுடைய அவருடைய சாரா ஃபேக்ட்ரிலேருந்து அவர் கார் போயிருக்கு, 50 லட்ச ரூபா பணம் பிடிச்சிருக்கிறாங்க. சாரா ஃபேக்ட்ரிலேருந்து கார் அந்த பணம் போயிட்டுனா என்ன பணமா? அது தாலி எத்த பணம், ஊற்றி கொடுத்து தாலி எத்த பணம். ஏன்னா கனிமொழி சொன்ன வார்த்தை, இளமுதைகள் அதிகமாக உருவாரான்னு சொல்கிறீங்கள, சாராய கம்பெனி வச்சுட்டு எல்லாத்தையும் தாலி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது சார். கொடுத்த வாக்குறுதி முதலமைச்சர் நிறைவேற்றவே கிடையாது. இது வரைக்கும் அவர் நிறைவேற்றுன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் இன்னும் ஆபாசமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கு பின்னாடி ஒவ்வொரு இவ்வளோ பெரிய வழக்கு இருக்குது, ஊழல் இருக்குது. இவர்கள் இதை வைத்துக்கொண்டு மறுபடியும் தவறு செஞ்சுட்டு திருட்டு போயில மறுபடியும் நான் தான் வருவேன் தைரியமாக சொல்லும் பொழுது, தவறே செய்யாமல் மக்களுக்காக வந்து நிற்கிறோம். நாங்கள் எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி பேசாமல் அவன் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறான், அதை பற்றியே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படிமா அது? கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.